ஒரு சூப்பரான வெண்டைக்காய் ஸ்டஃப்டு மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் புளிசாதத்துக்கு பொடி பண்ணோம்ல அதை எடுத்துக்கிட்டோம். அப்படி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு கடலப்பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், அதே போல் வந்து உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், நெக்ஸ்ட்டு வந்து மல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு வந்து அரை டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். எனக்கு வந்து காரத்துக்காக இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் காய்ந்த மிளகாயை வந்து வறுத்துட்டு உங்கள் காரத்தை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். அதோட உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெயை விட்டு பசஞ்சு வச்சுக்கணும். இதுதான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா முத்துன தேங்காய், கொப்பரை தேங்காய் இருந்தால் கூட அதோட வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. என்னிட்ட தேங்காய் இல்லாதனால நான் வேர்க்கடலையை வந்து வறுத்த வேர்க்கடலையை வந்து பவுட்ரு பண்ணி அதோடு சேர்த்துருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒன்று வேர்க்கடலை இல்லை தேங்காய் ஏதாவது ஒன்று வந்து சேர்த்துக்குங்க. இதை ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. நல்லா காரமாக இருக்கணும், உப்பு உரப்பாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே மிளகு போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களோட மிளகு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அரை டீஸ்பூன் போது 1 டீஸ்பூன் மிளகு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய், அப்படியே தோட்டத்தில் பறித்த வெண்டைக்காய், உடனே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது. அந்த வெண்டைக்காயில் வந்து நான் நடுப்பகுதி மட்டும் லைட்டாக கீரி எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே தான் ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த உப்பு உரப்பெல்லாம் வந்து இந்த காயில் ஊறிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அகலமான ஒரு கடாயை வச்சுட்டு அந்த வெண்டைக்காய் வந்து அதுக்குள்ளே எண்ணெயை விட்டுட்டு அதில் பரப்பிட்டு திருப்பி விட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டஃப்டு மசாலா. இது சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை சாதத்துக்கு ரச சாதம், தயிர் சாதம் அதுக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம். இந்த மசாலாவிலே சாத்து போட்டு பசஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் சூப்பராக இருக்கும். நான் இதுமாரி தான் இதில் மாரி கடாயில் போட்டுட்டு நான் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு மசாலா. அதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்போஸ் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்லா மேலே அரிசி மாவும் கொஞ்சம் கடலமாவும் கலந்து தூவுனிங்கன்னா நல்லா மொறுன்னு வரும். இந்த காயில் வந்து ஈரப்பசையே இருக்கக்கூடாது. நம்ம நல்லா கழுவிட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துடணும். சொட்டு கூட ஈரலாதமாக இருக்கும்போது தான் நல்லா மொறுன்னு வரும். அதே போல் தாளிக்கும் போது கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காவை சேருங்க. இந்த புளிசாத பொடிக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன்.